ஒரு எல்ஐசியில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜருக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, காலையிலே இப்ப முகவர்கள் மற்றும் வளர்ச்சி அதிகாரிகளை சந்திக்கிறது தான் சீஃப் அட்வைசர்ஸ் சொன்னாங்க. அதுவும் நீங்கன்னா ஒரு சாதாரண ஏஜென்சி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிடையாது, சீஃப் அட்வைசர்ஸ் கிடையாது. நீங்க எல்லாரும் ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு வின்னர்ஸ், ஒரு சாதனை, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவ்வளவு பாலிசிகள் கொடுத்து நான் டிவிஷன் ஆஃபீஸ்க்கு வருவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்து அதை நிறைவேற்றி ஒரு வின்னர்களாக இங்க வந்திருக்கக்கூடிய வளர்ச்சி அதிகாரிகள், சீஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ் மற்றும் முகவர் நண்பர்கள் உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை காலை வணக்கம் உள்ளது. அண்ட் ரியலி வெரி ஹாப்பி டு see you all in the morning. வந்து ஒரு நம்மளோட கொடியேற்ற விழாவில் பங்கெடுத்துட்டு இப்போ அடுத்தது நம்மளுடைய ஆனரிங் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லவ் ஃபார் த கண்ட்ரி இல்லையா, அது கண்டிப்பாக நமக்கு இருக்கு. நம்ம நாட்டை நம்ம நேசிக்கிறோமா, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு இவ்வளவு முகவர்கள் குவாலிஃபை ஆகிட்டு வந்திருக்கீங்க. இண்டிபெண்டன்ஸ் டேல எஸ் ஐ லவ் மை நேஷன் அப்படின்னு ஒரு ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க நீங்க. ஸோ அடுத்த கட்டமாக என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் சாதனையாளர்கள் இல்லையா. ஸோ அடுத்த சாதனை நம்ம என்னன்னா, உங்க கூட்டத்தை நீங்க நேசிக்கிறீர்களா, உங்கள் நிறுவனத்தை நேசிக்கிறீர்களா? ஸோ நிறுவனத்தை நேசிக்கணும்னா என்ன பண்ணணும்? மேபி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, 7 பாலிசிகள் கொடுக்கணும். அப்படி யாராவது கொடுக்கவில்லை, 5 பாலிசிகள் கொடுத்துருக்கீங்கன்னா இன்னொரு 2 பாலிசிகள் கொடுத்து எல்ஐசி at 17 ஒரு ட்ராஃபி இருக்கு இல்லையா, அது ஒரு முகவர் வீட்டிலே இருக்க வேண்டியது. ஸோ அதுக்கு என்னவோ அதை நிறைவேற்றி அதை வாங்கிடுங்க. நம்ம நாட்டை நேசிக்கிறோம், நிறுவனத்தை நேசிக்கிறோம், நம்ம கோட்டத்தை நேசிக்கிறோமா? ஸோ கோட்டத்தை நீங்க நேசிக்கணும், உங்க கோட்டம் இல்லையா. ஸோ இப்போ இனி வரக்கூடிய எல்லா பொது வணிக போட்டிகளாகட்டும், எல்லா ஏஜென்ட்டுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய கமிஷன் ஆகட்டும், நாங்கள் ஒரு ஸ்லோகன் எடுத்திருக்கோம் உங்களுக்காக. அது என்னன்னா, என் கோட்டம் என் பெருமை. ஓகேயா? ஸோ நம்ம கோவை கோட்டம் வந்து ரொம்ப ஒரு பாரம்பரியம் மிக்க ரொம்ப ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு எம்டிஆர்டியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக அருமையான கோட்டம் நமது இல்லையா. ஸோ நம் கோட்டத்தை வச்சு நமக்கு ரொம்ப பெருமை. ஸோ எங்களுக்கு என் கோட்டம் என் பெருமை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய சீனியர் டீம்ல இருந்து ஒரு ஊழியர், ஒரு ஆஃபீஸர், ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு சிஎல்ஏ, ஒரு ஏஜென்ட், எல்லாருக்கும் என்ன பெருமை? இந்த கோவை கோட்டத்தை சேர்ந்திருக்கிறது உங்களோட பெருமை. கரெக்டா? என்ன இருந்தாலும் நான் கோயம்புத்தூர் டிவிஷன் அப்படின்னு சொல்றதுல ஒரு கெத்து இருக்கு இல்லையா. கரெக்டா? ஸோ அப்படிப்பட்ட கோவை கோட்ட அலுவலகம் வந்து பல வருடங்கள் கழித்து இதை ஒரு மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களாம் மாடர்னைஸ் சில போனவர்கள் வந்திருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம கோட்ட அலுவலகமும் மாடர்னைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கிளைகள் மாதிரி. ஸோ இந்த மாடர்னைஸ்ட் கோட்ட அலுவலகத்தை திறப்பு விழாவுக்காக மேனேஜிங் டைரக்டர் மார்க்கெட்டிங்கை சேர்ந்த மேனேஜிங் டைரக்டர் வருகிறார். அதுல என்ன ஒரு விசேஷம் என்னவென்றால், அவரும் என் கோட்டம் என் பெருமைன்னு சொல்லுவார் கோயம்புத்தூரை. ஏன்னா அவரும் நம்ம கோயம்புத்தூர் கோட்டத்தை பணிபுரிஞ்சிருக்கார் ஈரோடுல. ஸோ அவர் ஈரோடு கிளையை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவரோட விரும்பினார். ஸோ நம் கோட்டத்தை சேர்ந்தவர் தான் அவரும். நம்ம ஊரை சேர்ந்தவர் கிடையாது, ஆனால் நம்ம கோட்டத்துல பணிபுரிஞ்சதுனால நம்மோட இணைந்து விட்டாரு. ஸோ அவரும் நம் கோட்டம் கோயம்புத்தூர் கோட்டத்துக்கு நானே வரேன். யூஸ்வலா எப்படி வர மாட்டாங்க, யாரோ சென்ட்ரல் ஆஃபீஸர், ஒரு டிஓ, சீஃப் இன்ஜினியரோ வந்து ரிப்பன் கட் பண்ணிட்டு போவாங்க. பட் சோன் மேனேஜர் வருவாங்க. பட் இவர் கோயம்புத்தூர் நானே வரேன் அப்படிங்கிற. ஸோ ஒரு தலைவரை வரவேற்கலாம், நம்ம பூமாலை போடலாம், பட்டாடை அணிவிக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம். ஆனா நிஜமான வரவேற்பு என்னவென்றால், ஒரு நல்ல புது வணிகமே நிஜமான வரவேற்பு. இது நம்ம அவங்கள வரவேற்கிறதுக்காக பண்ணாலும் நமக்கு அதுல என்ன, நமக்கு வணிகம் பெறுகிறது இல்லையா. ஸோ ஒரு முகவராகிய நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு வணிகத்தை பெருக்கிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏதாவது கேம்பெயின் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ என்னுடைய ரிக்வஸ்ட் என்னவென்றால், இந்த மாதிரி ஒரு நம்ம அலுவலகம் கோட்ட அலுவலகம் திறப்பு விழாவில் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு தான் இப்போ அன்வைலிங் பண்ணியிருக்கோம் இல்லையா பேம்ப்ளெட். ஸோ அந்த விழாவுக்கு நீங்க மட்டும் வராமல் உங்களுடைய உங்க ஃப்ரெண்ட்ஸான இன்னைக்கு இல்லாத நாங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க, வெறும் மேடம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாலும் சேர்ந்தே போவாங்க நார்த் கோயம்புத்தூர். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இங்க வராத நண்பர்கள் இருப்பாங்க உங்களுக்கு இல்லையாக்கிலே நிறைய பேர் ஒரு குரூப்பாக இருப்பீங்க. ஏஜென்ட்ஸ் ரூம்ல உட்காந்து பேசுவீங்க, ஒரு நாள் டீ குடிக்க போவீங்க, ரோட்டில் போவீங்க. அந்த முகவர்கள் இன்னைக்கு வராதவங்க அப்படியே சேர்த்து வரணும் அந்த கூட்டத்துக்கு. ஓகேயா? இன்னைக்கு 400 என்றால் அதுக்கு வந்து 4000 முகவர்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா வெறும் 3 பாலிசி தான். ஸோ அதை நீங்க தான் எனக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர். ஓகேயா?
எல்ஐசிக்கு மட்டும் இல்லை, இந்த போட்டிக்கும் நீங்க தான் பிராண்ட் அம்பாசிடர், நீங்க தான் அன்வைலிங் பண்ணியிருக்கீங்க இதை. ஸோ அடுத்த கூட்டத்தில் வந்து நம்ம 4000 முகவர்களை சந்தித்து என்ன திக்குமுக்காட செய்யணும். நீங்க 400 பேர் பார்த்ததுக்கே என்னோட சந்தோஷம் குறிப்பிட்ட எனக்கு. ஸோ 4000 பேரை நாங்கள் பார்க்கணும் அடுத்த கூட்டத்தில். ஸோ இதுக்கான நம்ம முயற்சியை இன்றிலிருந்து தொடங்குவோம். இந்த வாரம் ஒரு வணிக போட்டி இருக்கு இல்லையா, மார்க்கெட்டிங் மேனேஜர் சொன்னா வெறும் 3 பாலிசிக்கு ஒரு சூட்கேஸ் தராங்க, ட்ராலி சூட்கேஸ், அதுவும் சாதாரண சூட்கேஸ் இல்லை, பிராண்டட் சூட்கேஸ், சஃபாரி சூட்கேஸ். அது இந்த வாரத்துக்கான வணிக போட்டி. இந்த வாரம் நம்ம குவாலிஃபை பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட்டத்தோட பேஸ் லெவல் குவாலிஃபை ஆகிடும். அடுத்த லெவல் நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் முயற்சி செய்யலாம். ஸோ இந்த வருடம் நமக்கு சுதந்திரம் எதிரேந்து வேணும் அப்படின்னா நமக்கும் சுதந்திரம் இன்னும் நம்ம சில விஷயத்துல இன்னும் நம்ம சிறைப்பட்டுருக்கோம். ஸோ அதுலேருந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும். என்னன்னா இன்னைக்கு செய்யறத நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போடுவோம். ஓகே, ப்ரொக்ராஸ்டினேஷன் அது வேண்டாம். காம்படிஷன்ல இன்னைக்கு விட்டுருங்க, நாளையிலேருந்து காம்படிஷன். ஸோ நாளைக்கே அதில் குவாலிஃபை ஆகிடலாம். ஸோ எந்த முயற்சி ப்ராஸ்பெக்டை பார்க்குறோமோ நம்ம அதை தள்ளி போட வேண்டாம், இன்னைக்கே பண்ணுவோம். நம்ம லோ இன்கம்ல சிறைப்பட்டிருக்கோம். ஸோ அதுலேருந்து விடுதலை பெற்று நம்ம ஒரு ஹை இன்கம்க்கு போகணும். ஓகே, லோ குவாலிஃபையிங் அதில் இருக்கும். நம்ம எந்த வணிகமாக இருந்தாலும் லோ குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஹை லெவலில் குவாலிஃபை பண்ணணும். லோ பிஸ்னஸ்லேருந்து ஹை பிஸ்னஸ், லோ இன்கம்லேருந்து ஹை இன்கம். இந்த மாதிரி நம்மளும் எங்கெல்லாம் நம்ம ஒரு லோ பர்ஃபார்மன்ஸ் லோ இன்கம்ல சிறைப்பட்டிருக்கோமோ அதுலேருந்து நம்ம விடுதலை இந்த இண்டிபெண்டன்ஸ். ஏன்னா இது 79வது இண்டிபெண்டன்ஸ் டே, அடுத்த வருஷம் 80வது இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ எல்ஐசிக்கு அதே மாதிரி 69 வருஷம் முடிவடைகிறது, 70வது வருஷம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 70, 80 இது வந்து ஒரு நல்ல ஈக்குவேஷன். இதை நம்ம பயன்படுத்தி இந்த வருடம் கோவை கோட்டம் என்றைக்கும் இல்லாத அளவு ஒரு ரெக்கார்டு வணிகம் புரிந்து அதுல ஒரு மேஜர் சங்க் இந்த 15 நாள்ல ஒரு ரெக்கார்டை நம்ம கிரியேட் பண்ணோம். எல்லாரும் திரும்பி பார்க்கணும் என்னதான் நடக்கிறது கோவையில, என்ன பண்றாங்க இந்த முகவர்கள்லாம், ஏன் இவ்வளவு ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். மழையெல்லாம் வர மாதிரி இருக்கு, நீங்களாம் மழையில நனையக்கூடாது கண்டிப்பாக. ஸோ சீக்கிரமே இந்த விழாவை முடிச்சுட்டு அடுத்த விழாவை கிராண்டா நம்ம மறுபடியும் சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.